அறிவு தான் கல்வி அறிவோட மிக சிறந்தது அப்படிங்கிறதுக்கு ஆந்திராவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியும், குழந்தை பிறந்த உடனே அழுகிறது வச்சு தான் நம்ம கேள்வி ஞானத்தை வச்சு தான் நம்ம மகிழ்கிறோம். போர்டில் எழுதி வச்சா கூட அதை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க முடியாது, அதனுடைய ஒளி எப்படிங்கிறது தெரியாது. அதை முதல் சொல்லி கொடுத்தா தான் கேள்வி ஞானத்தினால தான் முடியும் அப்படிங்கிறதும் ரொம்ப அழகாக பதிவு பண்ணாங்க. கல்வி எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி, கேள்வி எந்த அளவுக்கு உயர்த்தணுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி ரொம்ப தனக்கே உயர்த்தப்பான்னு சொன்னாங்க. இது ஒரு நிகழ்ச்சி, ஒரு சின்ன கதை சொல்லியிருந்தேன். ஒரு விறகு வெட்டி இருக்கார், உங்களுக்கு தெரியும், இந்த தங்க கோடாரி, வெள்ளி கோடாரி, இரும்பு கோடாரி, அந்த கதை தெரியும். அதுக்கு பார்ட் 2 ஒன்று இருக்கு. பார்ட் 1 அது, பார்ட் 2 ஒன்று இருக்கு. அந்த விறகு வெட்டினுடைய மனைவி நல்லா படித்தவர். இந்த கதையை அந்த மனைவி அந்த புத்தகத்தை படிச்சுட்டு புருஷங்கிட்ட சொல்கிறார், விறகு வெட்டிக்கிட்ட, இந்த பாருங்க நான் புத்தகத்தை இப்படி படிச்சிருக்கேன், இதே மாதிரி நம்ம ஊர்லேயே ஒரு ஆறு ஓடுது, பக்கத்தில் தென்னை மரம் இருக்குது, நீ என்ன பண்ணுற, ஒரு கோடை எடுத்துகிட்டு போய் அந்த மரத்தை வெட்டுற, கோடை தண்ணிகளை போட்டுரு, தேவதை வரும். அப்போது வந்து என்ன கேட்கும்போது நீ தங்க கோடாரி வேணுங்கள் வாங்கிக்கணும். அதுக்கு அவன் சொல்கிறான், இதெல்லாம் கதையில் தான் நடக்கும், ஒரு நீதிக்காக சொன்னது இதை போய் நெசம் நினச்சிட்டு இருக்கிறியான். படித்தது கல்வி எப்படி தப்பாகும்? ஏற்கனவே எழுதிச்சது தான். அந்த கல்வியை படிச்சிருக்கிறேன், அதை நான் நிறைவேற்றணும், அதை நான் கட்டாயம் நிறைவு பண்ணி ஆகணும். நீ உடனே கிளம்பணும், தொந்தரவு தாங்க முடியல. போகிறான், கோடை எடுத்துகிட்டு அந்த தென்னை மரத்துக்கு போய் வெட்டுறான். அந்த தென்னை மரத்து பக்கத்தில் அந்த அம்மாவும் போய் நின்றுட்டு அப்படியே எட்டி பார்த்துருக்கு, தேவதை வர்றாங்களா பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அப்படி வெட்டும்போது கோடாரி அதே மாதிரி தவறி தண்ணியில் விழுந்துருது. உடனே குய்யோ முய்யோ அது விழுகிறதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணுறதுன்னா, அந்த அம்மா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா கோடாரி விழுகிறதுக்கு முன்னாலேயே அந்த அம்மா தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. உடனே குய்யோ முய்யோ அழுக ஆரம்பிச்சிட்டான். உடனே அதே மாதிரி தேவதை அங்கே வர்றா, எதுக்காக அழுகிற, இது மாதிரி இப்படி சொன்னேன், என் மனைவி கேட்கல, அது கதையில் தான் நடக்குதுன்னு நெசமாக நடக்காதுன்னு சொன்னேன், ஆனால் நெசமாக நீ வந்துட்டேன், அது இருக்கட்டும், நீ இப்போ எதுக்காக அழுது சொல்லிடுமா. ஒன்றும் இல்லை, இந்த ஆசையை பேராசையினால் அந்த புத்தகத்தில் படிச்சிருக்க கல்வியினுடைய தொந்தரவு தாங்க முடியாது, அந்த அம்மா இப்படி வந்துருச்சு, அந்த அம்மா விழுந்துருச்சு, நான் கோடாரி போடுறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா தண்ணியில் விழுந்துருச்சுன்னு. உனக்கு என்ன வேணும், உன் மனைவி எடுத்து கொடுக்கணுமா? ஆமாங்க. உடனே அந்த அம்மா தண்ணிக்குள்ளே கை விட்டது, அப்படியே முடிவு தூக்கி பார்க்குறேன். தூக்கி பார்த்தோன்னே அசின், நடிகை அசின், இது உன் மனைவியான்னு கேட்குறேன். உடனே யோசனை பண்ணி பார்க்குறான், ஆமாங்க அப்படின்ட்டான். உடனே அந்த தேவதை கோபம், ஏயா அந்த காலத்து விறகு வெட்டி எவ்வளோ நாணயமா, முதல்ல நான் இரும்பு கோடையில் காட்டு, தங்க கோடையில் காட்டினேன், இல்லைண்ணா கடைசியில் போது தங்க கோடை இரும்பு கோடையில் காட்டினேன், அதுதான் ஆமான்னு சொன்னேன். அவனுடைய நாணயத்தை பாராட்டி 3 கோடையில் அவனுக்கு கொடுத்தனேன், தங்கம் வெள்ளி இரும்பு கொடுத்தனேன், ஆனால் நீ அவனுடைய மூதாந்தனுடைய நேர்மையை கெடுத்துட்டியேன்னு. அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னான், இங்கே பாருமா தேவதை, இந்த கதை எனக்கும் தெரியும், இப்போ நீ அசின் எடுத்து காட்டினேன், நான் இல்லைன்ட்டேன், நான் ஆமான்னு இல்லைன்னு சொன்னேன் வைங்க, அடுத்து என்ன காட்டுவேன், தமன்னாவை எடுத்து காட்டுவேன், அதுவும் இல்லைம்பேன், 3வது என் மனைவி எடுத்து காட்டுவேன், இதுதான் என் மனைவின்னு சொல்லுவேன், நீ என்ன பண்ணுவேன், என்னுடைய நாணயத்தை பாராட்டி 3 பேர் என் தலையில் கட்டிடுவேன். ஒருத்தர் கட்டிட்டு எனக்கு சமாளிக்க முடியல, 3 பேர்த்து கட்டிட்டு எப்படியா சமாளிப்போம். இது கல்வியால் வந்த கொடுமை. ரைட், இப்பொழுது 2 பக்கம் பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரம். வள்ளுவர் சொன்னார், கல்வி ஒரு அதிகாரம், கேள்வி ஒரு அதிகாரம். இந்த பட்டிமன்றத்துக்கு உண்டான அறிவுடைமைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு அதிகாரம் சொல்லியிருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இல்லையா? இவங்களும் உண்மை தான் சொன்னாங்க, இவங்களும் உண்மை தான் சொன்னாங்க. மெய் எது அதிகமாக நமக்கு துணை செய்வது எது, அறிவுடைமைக்கு பெரிதும் துணை செய்வது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ தீர்ப்பு சொல்லலாம். எப்படின்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதாவது கற்கை நன்றே கற்கை நன்றே சொன்னார். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அதிவீரராம பாண்டியன், ஒரு பாண்டிய மன்னர் ஒருவர், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொன்னார். பிச்சை எடுத்தாவது கல்விகள், கல்விக்கு எந்த அழிவும் இல்லை, திருட முடியாது. கல்விக்கு அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்குது, அந்த அளவுக்கு அறிவுடைமைக்கு கல்வி தான் முதல் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். நாலடியால் ஒரு பாட்டு சொல்கிறார், குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்ட அழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம்மையாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. ரொம்ப அழகாக சொன்னார். என்ன நம்ம குஞ்சு அழகுன்னா இந்த முடியெல்லாம் திருத்தி அது பேசி அழகாக பண்ணி அந்த அழகல்ல, ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஆவணம் போட்டு அது அழகல்ல, மூஞ்சி பவுடரு மஞ்சள் அது அழகல்ல, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறிய அந்த கல்வி இருக்குது பாருங்க, அதுதான் சிறந்த அழகு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லுவார். கேடில் விழிச்செல்வம்
கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவரை சொல்லியிருந்தார். எந்த செல்வம்னா கேடு, ஆனால் கல்வி இருந்து கல்வி மாதிரி ஒரு செல்வம் உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. இதுதான் அறுவடைமைக்கு மிகவும் சுவையாக இருக்கும் சொல்கிறார். இன்னொன்று சொன்னார், அவையார்கிட்ட போய் சொன்னார், இது மாதிரி எது நல்ல மரம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அது அவையார் பாட்டு சொல்லுவார், கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரம், அவை நடுவே நீட்டோலை வாசித்தறிய குறிப்பறிய மாட்டான் நன்மரம் சொல்லி வச்சார். இந்த கிளைகளையாக வளர்ந்துருக்குமே மரம், அந்த மரம் அல்ல நல்ல மரம். இங்கே படித்த சபையினுடைய ஒரு ஓலையை காட்டி என்னென்னு விளக்கம் சொல்லி தெரியாமல் இருக்கான் பாரு, அவன்தான் நல்ல மரம் அப்படின்னு அவன் சொல்கிறார். எப்படி பார்த்தாலும் இந்த வகையில் பார்க்கும்போது வள்ளுவரே இப்படி சொல்லியிருக்காரு, நாளியர் சொல்லியிருக்கு, ஔவையார் சொல்லியிருக்காரு. இந்த வகையில் பார்க்கும்போது அறிவுடைமைக்கு பெரிதும் துணை நிற்பது கல்வியே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. என்னங்க கல்வி, ஏங்க கேள்வி என்னாச்சப்போ? கட்டலின் கேட்டல் நன்றுன்னு சொல்லி வச்சாங்களே, எப்படி சொல்லி வச்சாங்க? இப்போது இந்த பட்டிமன்றத்தில் என்ன கேட்குறது தான் முக்கியமாக இருக்குது, கல்வி இல்லையே, கேட்குறது தான், கேள்வி செல்வம் தான். இத்தனை பேர் இப்போ நான் ஒருத்தர் பேசுகிறேன்னு சொன்னால் எத்தனையோ புத்தகங்கள் படித்து அதனுடைய தரவுகளை எடுத்து உங்களுக்கு தரேன். இங்கே ஒருத்தருடைய கேள்வி ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு சொன்னால் ஒரு கேட்குறவங்களுக்கு ஒரு 100 புத்தகம் படித்தது சமம். அத்தனை பேர் அத்தனை புத்தகத்தை எடுத்து படித்து நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி கடவுள் மனுஷனுக்கு வாய் ஒன்றை தான் படித்தான், கண்ணு 2 படித்தான், காது 2 படித்தான், கை 2 படித்தான், காது 2 படித்தானே. ஆச்சா, வாய் ஒன்றை படித்தா நம்ம குறைவாக பேசு, உண்மையை பேசு, காது 2 படித்தா நிறைய கேள்வி ஞானம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற சொல்லிவிட்டான். செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை அப்படின்னு சொன்னாங்க. செவிய சுவையுணரா வாயுணர்வி மாக்கள் அவியினும் வாழினும் என், அவன் செத்தான பொழைச்சா என்னையா? காதில் கேட்டு ஒரு அறிவு வளர்த்துக்கு தெரியாதவன் அவன் செத்தா என்ன பொழைச்சா என்ன? எந்த காரணத்து கொண்டும் நம்ம கல்வியோ பெருசு, கேள்வி ஞானம் சிறுசுன்னு சொல்லவே முடியாது. கேள்வி ஞானம் மிகவும் பெரியது. இப்போது இங்கே இருக்கிறேன்னு வச்சுக்காங்களேன், ஒன்றும் இல்லை, தெலுங்கு தாய்மொழியாக கொண்டு வர எத்தனை பேர் இருக்கீங்க? யாரோ இருக்கணும், சரி தெலுங்கு தாய்மொழியாக இருக்கணும் வைங்களேன். அவங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா தெலுங்கில்? அவங்களுக்கு அந்த ஞானம் எப்படி வந்தது? கேள்வி ஞானம்தான். அந்த கேள்வி ஞானம் தான் தெலுங்கு அறிவு அவங்களுக்கு வந்திருக்குது. அப்போ கேள்வி ஞானம் தான் கல்வியோடைய ஞானத்தில் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வகை பார்க்கும் பொழுது அறிவுடைமைக்கு பெரிதும் துணை நிற்பது கல்வி ஞானத்தை விட கேள்வி ஞானமே என்று தீர்ப்பு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நான் சொல்லலை இவங்க சொல்லிட்டாங்க. இப்போது தீர்ப்பு சொல்லணும். எப்படி சொல்கிறது? இவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, இவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. தீர்ப்பு எப்படி சொல்கிறது? நீங்கள் 2க்கும் கை தட்டிட்டீங்க, அதை வச்சு நான் தீர்ப்பு சொல்லலான்ட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் எனக்கு சின்ன கதை ஞாபகம் வருது. அந்த கதை பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு சொல்கிறது கொஞ்சம் உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் திருமால் கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இடதுபுறம் ஒரு பெண், வலதுபுறம் ஒரு பெண் இருப்பாங்க. ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்லுவாங்க. மூதேவி இல்லைங்க, மூதேவி அக்கா, ஸ்ரீதேவி தங்கச்சி. இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு நாள் போட்டி வந்துடுச்சு. என்ன போட்டின்னு கேட்டிங்கன்னா, அழகில் சிறந்தவள் யார்? ஸ்ரீதேவி சொல்கிறேன் நான் தான் அழகில் சிறந்தவள், மூதேவி சொல்கிறேன் நான் தான் அழகில் சிறந்தவள். வேண்டாம், இந்த பிரச்சனையே வேண்டாம், நம்ம புருஷன்கிட்ட கேட்டுருவோம், திருமணத்தை கேட்டுருவோம், வான்னு கூப்பிட்டு வரா. சாமி பாருங்கள், அழகில் சிறந்தவள் நான் தானே, அவளை விட நான் தான் அழகில் சிறந்தவள் மூதேவி கேட்குறா. உடனே ஸ்ரீதேவி சொல்கிறேன், நல்லா பார்த்து சொல்லுங்கள், நான் இளையவள், அழகில் சிறந்தவள் நான் தான், நல்லா பார்த்து சொல்லுங்கன்னு. திருமாலுக்கு ஒரே குழப்பம். இப்போ எனக்கு வந்ததே குழப்பம். அந்த மாதிரி இதுக்கடா சொல்கிறது, 2 பேர் மனைவியாக போச்சே, 2 பேர் அழகாக தான் இருக்காங்க, யாருக்கு தீர்ப்பு சொல்ல முடியும்? என்னடா ரொம்ப போரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு, ஸ்ரீதேவி நீ வரும்போது அழகாக இருக்கிறாய், மூதேவி நீ போகும்போது அழகாக இருக்கிறாய்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்? 2 பேரும் அழகுன்னு சொன்னது, முன்னழகு பின்னழகுன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் 2 பேரும் அழகுன்னு சொன்னதில் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோட இந்த தீர்ப்பை இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு சொன்னால் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்துருங்க. இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என்ன செய்கிறேன்னா, அறிவுடைமை என்பது மனித உடல் போல, கேள்வி என்பது 2 கண்கள் போல, 2 கைகள் போல, 2 கால்கள் போல. எனக்கு இந்த கண் தான் முக்கியம், இந்த கண் முக்கியம் என்று சொல்ல முடியுமா?
இல்லை இந்த கை தான் முக்கியம், இந்த கை முக்கியம் இல்லை என்று சொல்ல முடியுமா? இல்லை இந்த கால் தான் முக்கியம், இந்த கால் முக்கியம் இல்லை என்று சொல்ல முடியுமா? ஒரு கால் முன்னே இருக்கும், ஒரு கால் பின்னே இருக்கும். முன்னே இருக்கும் கால் நான் தான் சிறந்தவன், நீ பின்னே இருக்கிறாய் சொல்ல முடியுமா? அடுத்த நொடியே பின்னால் கால் முன்னால் செல்லும், முன்னால் கால் பின்னால் இருக்கும். ஆக 2 காலுக்கும் சம மதிப்பு. அதுபோல் தான் 2 கண்களுக்கும் சம மதிப்பு, 2 கைகளுக்கும் சம மதிப்பு. அதுபோலத்தான் கல்வி இந்த அறிவுடைமைக்கு மிகவும் பெரிதும் துணை நிற்பது கல்வியுடன் சேர்ந்த கேள்வி ஞானமே, கேள்வியுடன் சேர்ந்த கல்வி ஞானமே என்று இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தை சிறப்புற நடத்தி கொடுத்த வசந்தவாசல் கவிமன்றத்துக்கு அதன் பொறுப்பாளர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, தொல்காப்பியர் எது பெருசுன்னு சொல்கிறாருங்கிறது நான் சொல்லுவேன். ஏனென்றால் முதலில் மனிதன் ஒலி வடிவாகத்தான் அறிவை தேடிக்கொண்டான். எழுத்தனப்படுவா அகர முதல் நகர இருவாய் 30 என்ப என்று சொல்லும் பொழுது அந்த எழுத்தை ஒலி வடிவ எழுத்தத்தை சொல்லிக்கிறார். இந்த ஒலி என்ற சொல் தொல்காப்பியத்தில் எங்கும் ஆளப்படவில்லை, கையாளப்படவில்லை. ஒரு இடத்துலையும் கூட ஓசை இசை என்று தான் சொல்லுகிறார். அப்போது முதலில் கேள்வி கேட்பதால் தான் அறிவை வளர்த்து கொள்கிறான். அது மட்டுமல்ல, உடலிலே கேள்விக்குறி போல் காது இருக்குது. நம்ம காதினுடைய அமைப்பை கேள்விக்குறி போல் இருக்குது. காதுக்கு மூடி கிடையாது. ஏன்னா எப்பொழுதும் அறிவை சேர்ப்பதற்கு கார் உறுதுணையாக எந்த நேரமும் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் கல்வி என்பது எப்பொழுது வருகிறது என்றால், தனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் முன்னால் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக வந்தது. அதே சமயத்தில் தூரத்தில் எங்கேயோ இருக்கிறவங்களுக்கும் கூட எழுத்துப்பூர்வமாக நாம் செய்திகளை சொல்ல முடியும். ஆகவே முதலில் தொல்காப்பியர் கணக்குப்படி கேள்விதான் நாம் அனைவரும் முதலில் கேட்டுத்தான் அறிந்து அறிவை பெருக்கிக் கொண்டோம். கேட்டதற்கு பின்பு அதை கற்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். இது தொல்காப்பியருடைய கருத்து. அதே சமயத்தில் நமக்கு கண்ணு காது மட்டும் அறிவை தேடுவது அல்ல, ஐம்பொறிகளும் வாயிலாக நாம் அறிவை தேடுகிறோம். அதனால்தான் ஓரறிவு உயிரே உற்றறிவுவே ஓரறிவு உயிரே என்றும் இரண்டது அவற்றோடு மூக்கே என்றும் சொன்னது காரணம், ஐம்பொறிகள் வாயிலாக நாம் அறிவை பெறுகின்றோம். அந்த 5 பொறிகள் வாயிலாக பெற்ற அறிவை கொண்டு பகுத்து ஆய்ந்து தீர்மானிக்கக்கூடிய மனம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, கடைசியில் இந்த 4 குழந்தைங்க பள்ளியிலேருந்து வந்துக்கிறாங்க. அவருக்கு நம்ம நடராஜன் ஆசிரியர் ஒரு சின்ன பரிசு கொடுக்க விரும்புகிறாரு. வாங்க தங்க, வாங்க ஃபோட்டோ விடு, கேமரா விடு, இங்கே போய் கேமரா விடு, இதில் செல்லில் விடு, அதை வச்சுது கீழே, அது செல்லில். உன் பேர் என்ன? மோனிகா. ஒப்புத்தான். நெல் ஃபோட்டோ விடு. உன் பேர்? வாங்க ஆசிரியர், வாங்க. ஸ்வேதலட்சுமி. எந்த வகுப்பு படிக்கிறோமா? உன் பேருமா? பூஜனை. எந்த வகுப்புமா? 8ஆம். உன் பேருமா? சுஷ்மிதா. எந்த வகுப்புமா? இன்றைய செய்திகளெல்லாம் நல்லா உள்வாங்கி இருக்கிறீங்க. வாங்கணும், இதே மாதிரி கலந்து நிறைய சேமிச்சு வாழ்த்துக்கு. இந்த பள்ளி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொள்வதுன்னு தொல்காப்பிய நூற்பாக்கள் வாங்க தொல்காப்பிய நூற்பாக்கள் 1610 ஒப்புவித்தால் அவர்களுக்கு 27,000 ரூபாய் நாங்கள் பரிசாக வழங்குகிறோம். ஏனென்றால் தேனியைச் சேர்ந்த 2 குழந்தைகள் தொல்காப்பிய நூற்பாக்களை ஒப்புவித்து 1610 நூற்பாக்களை ஒப்புவித்து 27,000 பெற்றார்கள். அதற்கு அந்த ஆசிரியர் எங்களுக்கு அறிமுகப்படுத்திய ஆசிரியருக்கு 5,000-ம்
அவர்களுடைய பெற்றோர்களுக்கு 10,000 போக்குவரத்துக்காக கொடுத்து 42,000 இதே மேடையில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதே சமயத்தில் நீங்களும் உங்கள் பள்ளியிலே தொல்காப்பிய சூத்திரங்கள் இயல் 27 இயல் இருக்குது. ஒரு இயல் ஒப்புவித்தால் 1,000 ரூபாய் உங்களுக்கு பரிசாக கொடுக்கப்படும். நீங்கள் போய் படிங்க. அதுக்கான புத்தகங்கள்லாம் வேணால் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதே சமயத்தில் PhD பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் 10,500 தொல்காப்பியத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாணாக்கர்களுக்கு 10,500 ஆண்டுக்கு தோறும் நாங்கள் தருகிறோம். அதற்காக நான் சிட்டி யூனியன் வங்கியிலே 1,50,000 ரூபாய் டெபாசிட் செய்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு பின்பும் அது நடக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே நீங்கள் படிங்க. எங்கள் அமர்வுக்கு தவறாமல் வாங்க. நிறைய பேர்த்து கூப்பிட்டு வாங்க. போட்டிகள் வைப்போம், பரிசுகள் பெறுவோம். நன்றி. சரி. நாட்டாமை உள்ளிட்ட பட்டிமன்ற வித்தகர்கள் அத்தனை பேருக்கும், வழக்கறிஞர் உட்பட முகில் தினகரன் அவர்களுக்கும் அம்மையார் இருவருக்கும், இங்கே செவிமடுத்த அத்தனை தமிழ் சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 10 பறந்து போகும் என்பாங்க. மானம், குலம், கல்வி, தானம், தவம், தாளாண்மை, மெல்லியர் மேல் காமுறுதல் ஆகிய 10 பசி வந்திட பறந்து போகும்.